medieval merchants risked the hazards of Silk Road to reach the markets of China. Portuguese caravels in the 15th century sailed beyond the bounds of the known world, searching less for knowledge than for golden spices. ஸோ அவங்க வந்து போர்ச்சுகீஸ் மெயினாக சேல் பண்ணது வந்துட்டு ஃபார் கோல்டன் ஸ்பைசஸ்க்கான்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலி த டிரைவ் ஆஃப் ஓப்பனிங் ஃப்ரண்டியர்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் த சர்ச் ஃபார் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸ் தேடி தான் வந்துட்டு போயிருக்காங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ சயின்ஸ் அண்ட் கியூரியாசிட்டி வேர் ஆர் வீக்கர் டிரைவர்ஸ். ஸோ சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் போல, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்க்காக மட்டும்தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சயின்ஸ் அண்ட் கியூரியாசிட்டி ஆர் வீக்கர் டிரைவர்ஸ். த ஒன்லி வே டு ஓப்பன் அப் ஸ்பேஸ், வெதர் த ஸ்பேஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் ஆர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், is to create an economic engine, and that engine is resource extraction. So altogether எதை பற்றி பேசியிருக்காங்க? ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் சம்ஸ் அப்? சம்ஸ் அப்னா சம்மரைஸ் பண்ணுது. ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து சம் அப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சம்ஸ் அப் த பேசேஜ் கிவன் அபவ். ஓகே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வரலாம்? வெல்த் ஜென்ரேஷன் இஸ் த பிரைமரி மோட்டிவ் ஃபார் எனி ஹியூமன் என்டீவர். Space, whether space in solar system or interstellar space will govern our future economy. வருமா? வராது. ஏன்னா இது கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் தான் பேசியிருக்கு, சம் அப் பண்ணல. புரியுதா? ஓகே. அடுத்து, human beings are motivated to explore new frontiers principally by economic considerations. Wealth generation is based on the risk-taking behavior of some men. ஸோ எது வரலாம்? சி. Human beings are motivated to explore new frontiers principally by economic considerations. அந்த ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா? ரிசோர்ஸ் எதுக்காக தேவைப்படும்? ஃபார் தியர் எக்கனாமி. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. மற்றபடி அந்த நாலேஜுக்கோ ரிசர்ச் பண்ணுவோ போகலன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து, most people would agree that telling deliberate lies is wrong, except perhaps in certain special situations where more harm will be done by telling the truth. நம்ம உண்மையை சொன்னோம்னா இது ரொம்ப கெடுதலாகும் அப்படின்னா அதுக்கு போய் சொல்றதே பரவாயில்ல. திருக்குறள்ல இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் த மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் பீப்புள் ப்ராபப்ளி டெல் அ குட் மெனி மோர் லைஸ் தட் மைட் பி ரிகார்டட் as semantic lies. Their use of words contain some measure of falsehood, more or less deliberate. Okay, the idea which the first part of the passage mentions. First partல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? Agreement about telling lies, disagreement about telling lies, disagreement about telling the truth, disagreement about the harm in telling the truth. இது first part of the passageல எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எது வரும்? டி. டிஸ்அக்ரிமெண்ட் அபவுட் த ஹார்ம் இன் டெல்லிங் த ட்ரூத். சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் அது வந்து, அதாவது நம்ம உண்மை சொல்கிறனால என்ன கெடுதல் வரும், அதுக்கு வந்து பொய்யே பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்துக்கோங்க, நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இதில் தான் வந்திருக்கு. அப்போ இதில் தான் மேபி ஆன்சர் இருக்கலாம். சரிங்களா? இந்த மூணையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஜென்ரிக் டேர்மாக எது இருக்குது, உங்களுக்கு இந்த டி ஆப்ஷன் தான் இருக்குது. புரியுதா? அப்போ இதுதான் ஆன்சராக வரும். அடுத்து 73. Which one of the following habits is found more often in good people? Mixing up the truth and false, intentional mixing up of truth with the false, intentional நான் வேணும்ட்டு மிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? falsification of facts, அதாவது உண்மையை வந்து பொய்யாக்குறது. அடுத்து complete concealment of truth. ஒரு குட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வரும்? ஓகே, கம்ப்ளீட் கன்சீல்மெண்ட் ஆஃப் ட்ரூத். வெறும் உண்மையை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், பொய் பேச மாட்டோம், அந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹார்ம் கிரியேட் பண்ணுதான் அவங்க பொய் கூட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் வரவே வராது. ஓகே, இந்த ரெண்டில் தான் ஏதாச்சும் வரணும். மிக்சிங் அப் த ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ், இன்டென்ஷனல் மிக்சிங் அப் த ட்ரூத் வித் த ஃபால்ஸ். எது வரலாம்? இன்டென்ஷனல் மிக்சிங் அப். ஓகேவா?
புரியுதா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல இன்னுமே கொஞ்சம் ஒரு ஜெனரிக்கா எந்த டேர்ம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 74. A pie diagram shows that percentage distribution of proteins, water and other dry elements in the human body, given that proteins correspond to 16%. So 16% வந்து proteins and water corresponds to 70%. Water corresponds to 70% water. If both proteins and other dry elements correspond to P percentage, அதாவது protein அப்ப இது என்னவா இருக்கும்? Other dry elements. ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் அப்படின்னாவே அதில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்? 100%னா 100%, டிகிரினா 360 டிகிரி. சரிங்களா? அப்போ 100%னா இதில் 670 ப்ளஸ் ஒரு 16% முடிஞ்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 14. அப்போ இந்த அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ் வந்து 14% இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? இந்த புரோட்டீனும் அதர் ட்ரை எலிமெண்ட்ஸ் இந்த ரெண்டும் சேர்த்து P% இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. சரிங்களா? So if it corresponds to P%, then what is the central angle of the sector representing the P on the pie diagram? அப்போ இந்த 30% ஓட ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரியுதா? அதாவது இதோடைய ஆங்கிள் தீட்டா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நிறைய மெத்தட்லாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு கிளாஸ்லேயே நான் ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கும்போது ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். என்னன்னா 100% ஒரு சர்க்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா 100% இஸ் ஈக்குவல் டு அது எவ்வளோ டிகிரி? ஒரு சர்க்கிள் 360 டிகிரி. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரினா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 30%. அப்போ 30% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100x இஸ் ஈக்குவல் டு 360 இன்டூ 30. ஸோ இங்கே டபுள் ஜீரோஸ் போச்சுன்னா 36 இன்டூ 3 108 டிகிரிஸ். புரியுதா? ஆன்சர் 108. உங்களுக்கு எக்ஸாமில் சப்போஸ் டிகிரி கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இதே மெத்தட் இதுலேயே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 100% இஸ் ஈக்குவல் டு 360. இதை மட்டும் வச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட்டாக. உங்களுக்கு டிகிரி கேட்டாங்கன்னா டிகிரி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இது ஒன்று மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஆன்சர் வந்துடும். அடுத்தது ஜோசப் விசிட்ஸ் த கிளப் ஆன் எவ்ரி 5th டே. ஓகே. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமா? ஒவ்வொரு இது விசிட் பண்ணுறாங்க, இந்த டே இந்த டே இந்த டே பார்த்தோமா போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில். ஸோ கிட்டத்தட்ட போன வருஷம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷம் பார்க்கும்போது ஒரு 10 கொஸ்டினாவது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வரும் அந்த பேட்டர்னு. சரிங்களா? வெறும் அந்த நேமு நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஜோசப் விசிட்ஸ் த கிளப் ஆன் எவ்ரி 5th டே. ஹர்ஷா விசிட்ஸ் ஆன் எவ்ரி 24th டே, while சுமித் visits on every 9th day. If all three of them met at the club on Sunday, then on which day will all three of them meet again? So meet again அப்படின்னு கேட்டாங்கனாவே என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ டுகெதர் அப்படின்னு வந்துச்சுனாவே LCM. அப்போ இந்த 5, 24, 9 இதுக்கு LCM என்ன வரும்? 5, 24, 9க்கு LCM எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? எடுத்து சொல்லுங்க. 5, 24, 9க்கு LCM எவ்வளோன்னு பாருங்க. 360 வருதா? ஸோ 5, 24, 9க்கு 360. அப்போ 360 அப்படின்னா வந்துட்டு 360 டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா என்ன வரும்? டிவைடட் பை 7னா 5 டைம்ஸ் வந்து 35, கேரி ஓவர் 1 டைம் வந்து 7, பேலன்ஸ் வந்து 3 வருது. அப்போ ஆட் டேஸ் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குது? 3 ஆட் டேஸ் கிடைக்குது. புரிஞ்சா? ரிமைண்டர் தான் ஆட் டேஸ். அப்போ 3 ஆட் டேஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு சண்டேவா இருந்துச்சுன்னா சண்டேலேருந்து ப்ளஸ் 3 ஆட் டேஸ் அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த மாதிரி கேட்டாங்கனாவே LCM எடுக்கிறீங்க, எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு பார்க்குறீங்க, அந்த ஆட் டேஸ் வச்சு கணக்கு வச்சுக்கணும். சப்போஸ் இது அவங்க கொடுக்கல, சண்டேன்னு கொடுக்கலனா 3னா என்னவா இருக்கும்? அதுவும் வெனஸ்டேவாக தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இங்கே டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ +3 அப்படின்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேவாக இருக்கும். புரிஞ்சுதா? அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கணக்கு வைக்கிறீங்க. அப்படி அவங்க மென்ஷன் பண்ணலன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் கொடுத்த மாதிரி 0னா சண்டே அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 1னா மண்டே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 7, 6 வந்து சாட்டர்டேன்னு முடியும் உங்களுக்கு. சரிங்களா? சரி. அடுத்து the difference between
a 2-digit number and the number obtained by interchanging the positions of the digits is 54. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா போன தடவை, ஒரு 2-digit நம்பர் அப்படின்னு 2-digit நம்பர் அப்படின்னாவே 3-digit நம்பர் கேட்டிருந்தேன். அதாவது 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் 1z இப்படி வச்சு ஒன்று சால்வ் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, ஸோ அதே பேட்டர்ன் தான். ஸோ 2-digit அப்படிங்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்? 10x ப்ளஸ் y. ஓகேவா? 10x ப்ளஸ் y, the difference between a 2-digit number and the number obtained by interchanging the positions of the digits அப்படின்னா என்னது? 10y ப்ளஸ் x. ஓகேவா? இதோடைய டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 54. புரிஞ்சுதா? ஓகே, அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10x ப்ளஸ் y மைனஸ் 10y மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு 54. அப்போ 10x மைனஸ் எக்ஸ்னா 9x மைனஸ் 10y ப்ளஸ் yனா மைனஸ் 9y இஸ் ஈக்குவல் டு 54. இந்த 9 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 54. இந்த 9 வந்து இங்கே எவ்வளோ டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். அப்போ x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க வச்சு நமக்கு x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், the sum of 2 digits of the number can be determined only if the product of the 2 digits is known. ஸோ இதோட ப்ராடக்ட் தெரிஞ்சுன்னா இதோட சம்மை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் இதை வச்சு இதோட ப்ராடக்ட் தெரிஞ்சுன்னா இதோட சம்மையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் தெரிஞ்சுன்னா கண்டுபிடிக்க முடியுமா? ஜஸ்ட் இதை பார்த்தே சொல்லுங்க. வெறும் இது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? இதோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா தப்பா? இது பாசிபிளாக இருக்கலாமே, இருக்க முடியாதா? இல்லை. ஓகேவா? அதாவது இட் கேன் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 digits இஸ் நோன். இந்த 2 digit நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க கூட நீங்கள் வச்சு போடலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டு. புரியுதா? அப்போ வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் வச்சு நம்ம சொல்ல முடியும், இல்லை சம் வச்சாலும் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா? ஓகே, அடுத்து, the difference between the 2 digits of the number can be determined. The difference between the 2 digits of the number can be determined. இது பார்த்தோன்னே தெரியுதா? ஓகே, இதோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ 2 only follows. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா இல்லையா? அடுத்து 77, x set to y. ஓகே, இதே கொஸ்டின் உங்களுக்கு நான் கிளாஸ்ல எடுக்கும் போது கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஏஜஸ் அட்டன் பண்ணீங்களா? ஏஜஸ் ஈவினிங் பேட்ச் கிடைத்தாச்சு. ஓகே, ஏஜஸ்ல வந்துட்டு இதே சம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுக்கல, ஆனால் இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் நான் கொடுத்துருந்தேன். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த கான்செப்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் இதை பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஏபி 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க. சரிங்களா? இப்போ ஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ பி கிட்ட நீ பிறந்த போது இப்போ உனக்கு இருக்க வயசு தான் நீ பிறந்த போது எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நீ பிறக்கும் போதுனா 0, நீ பிறக்கும் போது இப்போ உனக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசு எனக்கு இப்போ அப்போ இருந்துச்சு நீ பிறந்த போதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இருங்க அது வேணாம், ஃபர்ஸ்ட் இதை இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அப்போ அது புரியும் உங்களுக்கு. சரியா? சரி. ஸோ இது இந்த கான்செப்ட் புரிஞ்சா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி வரையணும்னு புரிஞ்சா, எழுதணும்னு புரிஞ்சா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து இதுலேருந்து இது எவ்வளோ இயர்ஸ்? 20 years கேப்பா? அப்போ அதே மாதிரி இதுலேருந்து இது அதே 20 years கேப்பு. ஓகேவா? அப்போ 14 வரும். சரிங்களா? ஸோ 40 அப்படின்னா இதை விட இது டபுளாக இருக்கு. புரிஞ்சுதா? இதை விட இது டபுளாக வந்திருக்கு. சரிங்களா? 2:1. ஓகே, வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுங்க. 15. இங்கேயும் 15 அப்படின்னா 0. ஸோ இதிலிருந்து இது என்னாகும்? அதே 15 நம்ம ஆட் பண்ணும்போது 15 தான் வரும். 30 வரும். ஓகேவா? அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:1 ரேஷியோவில் இருக்குது. புரிஞ்சுதா என்ன கான்செப்ட்ன்ட்டு?
ஓகேவா? சரி. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்காங்க. x said to y, x said to y, at the time of your birth, I was twice as old as you. I was twice as old as you are at present. You are at present, I was twice as old as you. If the present age of x is 42 years, present age of x is 42 years, then consider the following statements. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த x வந்து என்னவா இருக்கலாம்? x வந்து என்னவா இருக்கலாம்? இதோட பாதியா இருக்கலாம். ஏன்னா 2:1 ரேஷியோல தானே வரும். இதே கான்செப்ட் வந்துச்சுன்னா புரியுதா? அப்போ இதோட பாதி அப்படின்னா இது 21, இது 21 அப்படின்னா twice as old as you are at present. Okay, இது 21 அப்படின்னா இது 42. 42னா ஓகே வராது அது. இருங்க. ஆக்சுவலி 3:1 ரேஷியோல வருது. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஆஸ் நீ ஐ மீன் இப்போ இருக்க வயசு தான் வந்து எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லும் போது அது 2:1 ரேஷியோவில் எடுத்தோம். ஓகேவா? நீங்கள் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ இது 3 அப்படின்னா இது 1 பார்ட் எவ்வளோ வரும்? இங்கே ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்கனால 3:1 எடுக்கிறேன். நான் கொடுத்த சம்பளம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீ பிறக்கும் போது உனக்கு என்ன வயசோ அதே வயசு தான் எனக்கு இப்போ இருந்துச்சுன்னு சொன்னேன். சேம் ஏஜ். ஓகேவா? சேம் ஏஜ்னால நான் 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இதே வந்து இதை விட நான் டபுள் மடங்கு இருக்கேன் அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு வருஷம் இதே மாதிரி ஆட் ஆகுமா? அப்போ 3:1 ரேஷியோவில் வரும். புரியுதா? இங்கே 3:1 வருதுன்னு இங்கிருந்து இங்கே 2 டைம்ஸ் ஆகுது. மறுபடியும் இங்கிருந்து இங்கே வரும்போது ஒரு 15 நிமிஷம் ஆட் ஆகுதா? மறுபடியும் இங்கிருந்து வரும்போது இன்னொரு பார்ட் ஆட் ஆகுதா? ஸோ அதனால நான் 3:1 எடுத்திருக்கேன். புரியுதா இது? ஓகே சரி. அப்போ 3:1 ரேஷியோவில் எடுத்தீங்கன்னா இது 3 பார்ட்ஸ் வந்து 42னா 1 பார்ட் வந்து 14. சரிங்களா? அப்போ இதை விட டபுள் மடங்குன்னா இங்கே என்னவா இருக்கும்? 28. ஸோ 28 + ஒரு 14 42. புரிஞ்சுதா? வந்துருச்சா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு புரிஞ்சா இது? ஓகே. ஸோ இப்போ இருக்க வயசு எனக்கு அப்படியே இருந்துச்சுன்னா 2:1 ரேஷியோவில் எடுப்போம். ஏன்னா இங்கே இருக்க வயசு அப்படியே டபுள் தான் இருக்கும். அதனால 2:1. இந்த இடத்துல என்ன ஆகுது? இப்போ இருக்க வயசு விட இங்கே ஆல்ரெடி டபுள் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்கிருந்து இன்னொரு பார்ட் ஆட் ஆகும். ஓகேவா? அதே ஏஜ் மறுபடியும் ஆட் ஆகுறதுனால 3:1 ரேஷியோவில் இருக்கும் அது. ஓகேவா? இதே 3 டைம்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா 4:1 ரேஷியோவில் இருக்கும். ஏன்னா இங்கிருந்து 3 டைம்ஸ் ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? 3 பார்ட்ஸ். மறுபடியும் இங்கிருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு இன்னொரு அதே மாதிரி ஒரு பார்ட் வந்து ஆட் ஆகுமா? அந்த வருஷம் ஆட் ஆகுமா? இருக்கு அப்படின்னா இங்கிருந்து 4 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 4 டைம்ஸ் அதிகம்னா இங்கே என்னவா இருக்கும்? 16 இருக்கும். ஓகேவா? மறுபடியும் இங்கிருந்து ஒரு 15 அப்படிங்கும் போது இது ஒரு பார்ட் கணக்கு வச்சுக்கிறேன். பார்ட்ஸ். ஓகேவா? ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அப்போ இங்கிருந்து மறுபடியும் இன்னொரு பார்ட் ஆட் பண்ணோம்னா 75. ஓகேவா? அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கு? 5:1 ரேஷியோ. புரிஞ்சுதா? அப்போ 2னா 3, 3:1, 3னா 4:1, 5னா 6:1 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரேஷியோஸ். ஓகேவா? சரி. இப்போ இந்த ரேஷியோ வச்சு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுதான் இவங்களோட கரண்ட் ஏஜ். ஓகேவா? இவங்க வந்து 14 இயர்ஸ். 8 இயர்ஸ் எகோ அப்படின்னா பிஃபோர். ஓகேவா? ஸோ கரண்ட்ல இருந்து தான் பிஃபோர் எடுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கரண்ட் ஏஜ். பிறந்த போது இங்கே பார்க்கக்கூடாது. ஸோ கரண்ட் ஏஜ்ல இருந்து தான் பிஃபோர் ஆஃப்டர்லாம் பார்க்கணும். புரியுதா? ஓகே. ஸோ 8 இயர்ஸ் எகோ த ஏஜ் ஆஃப் எக்ஸ் வாஸ் 5 டைம்ஸ் ஏஜ் ஆஃப் y. 8 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? 42 - 8 34. 14 - 8 6. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் வந்து 5 டைம்ஸ் ஏஜ் ஆஃப் y. yல இருந்து 5 டைம்ஸ் அதிகமா இருக்கா? இல்ல. ஓகேவா? 5 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னா இங்க 13 இருந்திருக்கணும்.
புரிஞ்சுதா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதா? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 14 இயர்ஸ் அப்படின்னா இதுலேருந்து 14 இயர்ஸ். ஸோ இதுலேருந்து 14 இயர்ஸ்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 56. ஓகே, ஸோ y வந்து இங்கிருந்து 14 இயர்ஸ்னா 28. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 14 இயர்ஸ்க்கு அப்புறம் the age of x would be twice the age of y. இதுலேருந்து ட்வைஸாக இருக்கா? அப்போ இது கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் which of the above statement is or are correctனா ஆப்ஷன் பி only. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொஷனும் வந்து வருஷம் ஒவ்வொரு கொஷின் வந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா? இஃப் த பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் டிக்ரீஸ்ட் பை 20%, அதாவது ஒரு ஆர்டிக்கல் எதுவுமே இல்லை, அப்போ இதை நம்ம சும்மா எடுத்து இந்த கான்சிக்யூட்டிவாக வந்து சக்ஸசிவாக வந்து டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஓகே, ஸோ 100 எடுத்துக்கிறோம். 20% கம்மியாக இருக்குன்னா இது எவ்வளோ? 80. இதில் வந்துட்டு 25% அதிகமாக இருக்குன்னா, ஸோ இதில் வந்து 50%னா 40, 25%னா 20. சரிங்களா? ஸோ இதில் 20 அதிகம் பண்ணோம்னா மறுபடியும் 100 தான் வரும். தென் வாட் இஸ் த நெட் சேஞ்ச் இன் த ப்ரைஸ்? 100 மறுபடியும் 100 ஆயிருக்கு. அப்போ என்னது? 0%. சரிங்களா? இல்லைனா நோ சேஞ்ச். அதான் இதோட ஆன்சராக இருக்கும். இந்த கொஷின் வருஷம் ஒன்று வருது. சரிங்களா? அடுத்து, when a certain number is multiplied by 7, the product entirely comprises only 1. ஓகேவா? 7ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ப்ராடக்ட் வந்து 1 தான் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சச் நம்பர்? அந்த மாதிரி இருக்கிறதுல எது சின்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. புரியுதா கொஷின் என்னன்ட்டு? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தெரியணும். இப்போ சொல்லுங்க, 35 into 4ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 140 வருமா? 35 into 4ன்னு போட்டேன்னா எனக்கு 140. சரிங்களா? ஓகே, ஸோ ஒரு சர்டைன் நம்பரால் நான் வந்து ஒரு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. புரியுதா? இப்போ இந்த சர்டைன் நம்பர் என்னன்னு எனக்கு கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? இதுக்கு நீங்கள் அப்போ எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு வேறு இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எதால மல்டிப்ளை பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க. அது மல்டிப்ளை பண்ணக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வேணா என்ன பண்ணலாம்? 140 டிவைடட் பை 4ன்னு பண்ணா 35 வந்துருமா? புரிஞ்சா? 140யை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்குது இந்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? 140ல் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் கிடைச்சிடும். புரிஞ்சா இது என்னன்ட்டு? ஓகே, அதே கான்செப்ட் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். 111 இருக்கு, இதை டிவைட் பை 7ன்னு பண்ணுங்க. 1 டைம்ஸ் வந்து 7, பேலன்ஸ் வந்து 4. ஸோ 5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 35, பேலன்ஸ் வந்து 6. அதுக்கப்புறம் 8 டைம்ஸ் வந்து 56. ஓகேவா? பேலன்ஸ் வந்து 4. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 158 வந்திருக்கு. 158 எங்கே இருக்குது? இதுதான் ஆன்சர். அப்போ புரிஞ்சா? நார்மல் மல்டிப்ளிகேஷனு டிவிஷனை எப்படி நம்ம மாத்திரமோ அதுதான் கான்செப்ட். ஓகேவா? Okay. 80th question. A man completes 7/8 of a job. 7/8 of a work in 21 days. அப்போ complete work என்னவா இருக்கும்? Complete work is equal to 21. இந்த 7/8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8/7. ஸோ இது 3னா 24 days. Complete work வந்து அப்போ 24 days. புரிஞ்சா? ஓகே, ஸோ how many more days will it take for him to finish the job if the quantum of work is increased by 50%? ஓகேவா? ஸோ இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 1/8 ஒர்க் இருக்குது. ஓகேவா? ஸோ 1/8 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் தேவைப்படும்? 3 days தேவைப்படும். புரிஞ்சா? பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி 7/8 ஒர்க்கு கொடுத்துட்டாங்க 21 நாள்ன்ட்டு. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் முடியறதுக்கு 21 days ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் தேவைப்படும்? 24ல் 21 போச்சுன்னா 3 நாள். சரிங்களா? பேலன்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 days தேவைப்படும். ஸோ அந்த 3 days வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஒர்க் வந்து இன்னொரு 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 24 daysல இன்னும் 50% ஒர்க்குக்கு எவ்வளோ டேஸ் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா? ஒரு 12 நாள் தேவைப்படுமா? 24 days கம்ப்ளீட் ஒர்க்கு.
அப்போ இன்னொரு பாதி ஒர்க்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 12 days தேவைப்படும். புரியுதா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக எவ்வளோ வருது? 15 days. புரிஞ்சுதா? ஓகே, இதுக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். இதில் ஒரு 4 கொஷனுக்கு மட்டும் நான் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆன்சர் சொல்லாமல் இருக்கேன். சரிங்களா? அந்த ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 51, 52. ஃபிஃப்டி ஒன், 52, 61, 62. இந்த 2 கொஷின் 4 கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் நான் சொல்லலை. சரிங்களா? போன கிளாஸில் உங்களை ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். சரிங்களா? சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். ஆன்சரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சால்வ் பண்ணலன்னா பரவாயில்ல, திருப்பி போய் எடுத்து அதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு நான் கொடுக்குற ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டியாச்சு. ஓகேவா? சரி. 51க்கு 51 இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அவைலபிலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? 52க்கு ஆப்ஷன் சி. நான் கொடுக்குறதுல அஃபிஷியல் கீ. சரிங்களா? அதனால் இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கொஷின் பேங்க் வச்சுருந்தாலும் இதுதான் ஆன்சர். ஃபைனலாக யூபிஎஸ்சி கொடுத்த ஆன்சர்ஸ் இதுதான். சரிங்களா? இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. என்னது? 51க்கு ஆப்ஷன் பி, 52க்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து 61, 62. இதெல்லாம் ஹோம்ஒர்க் சம்ஸ் உங்களுக்கு. 61க்கு ஆப்ஷன் பி, 62 ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணலன்னா திருப்பியும் இந்த கொஷின்ஸ் எடுத்து ரீட் பண்ணி நீங்களே சால்வ் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு 21 கொஷின் பேப்பரும் முடிஞ்சிச்சு. அடுத்து 22 கொஷின் பேப்பர். The main threat to maintaining progress in human development comes from increasingly evident unsustainability of production and consumption patterns. Current production models rely heavily on fossil fuels. We now know that this is unsustainable because the resources are finite. The close link between economic growth and greenhouse gas emissions need to be severed for human development to become truly sustainable. So, sustainable living பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Okay. Some developed countries have begun to alleviate the worst effects by expanding the recycling and investing in public transport and infrastructure. But most developing countries are hampered by the high cost and low availability of clean energy sources. Developed countries need to support developing countries transition to sustainable human development. So sustainable human development இதுதான் பேசியிருக்காங்க. புரியுதா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு டெவலப் கண்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. Unsustainability in production pattern is due to which of the following? Unsustainability in production pattern: heavy dependence on fossil fuels, limited availability of resources, expansion of recycling. Unsustainability வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல அன்சஸ்டைனபிலிட்டி வந்து எதனாலன்னு கேட்டிருக்காங்க. எதனாலலாம் ஆகுது? அதாவது சஸ்டைனபிள்னா மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு, ஓகேவா, இம்பேலன்ஸ்டா இருக்குது. அந்த இம்பேலன்ஸ் வந்து எதனால கிரியேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வருது. நம்ம க்ரோத்தை பார்த்தோம்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்லாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன்? என்னெல்லாம் வரும்? ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூவல்ஸ் வரும். சரிங்களா? ஓகே.
லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப். ஸோ இப்போ இருந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் போகாதீங்க. ஏன்னா இந்த தடவை உங்களுக்கு 2023 என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ் பேப்பரில் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேபி அடுத்த 2024 இந்த வருஷம் வந்துட்டு சிசாட்லேயும் அந்த மாதிரி கொண்டு வரலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப் ஆகணும்னா அதையும் இங்கே கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இனி பார்க்குறது வந்து நம்ம வெறும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு எது வரும்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூவல்ஸ். அடுத்து லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ்லாம் இல்லை. ஸோ இதனால் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரீசைக்ளிங், இது வந்து அன்சஸ்டைனபிலிட்டி இல்லை. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரீசைக்ளிங் வந்து என்னது, சஸ்டைனபிலிட்டிக்காக வந்துட்டு டெவலப் கண்ட்ரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா? அப்போ இது ஒன்று வராது. ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக. ஆன்சர் வந்து என்ன வரும்? 1 and 2. புரிஞ்சா? ஓகே. அடுத்தது developed countries can support developing countries transition to sustainable human development by making clean energy sources available at low cost, வரலாம், providing loans for improving their public transport at nominal rate interest rate, encouraging them to change their production and consumption patterns. Which of the statements given above is or are correct? First one, second one கண்டிப்பா வரலாமா? ஓகேவா? அப்போ 1 and 2 எங்கெல்லாம் வந்திருக்கு? இது வராது, இது வராது. இந்த ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒரு ஆன்சரா இருக்கும். புரியுதா? ஓகே. அப்போ 3 வருமா வராதான்னு மட்டும் பாருங்க. Encouraging them to change their production and consumption patterns. பேசியிருக்காங்க. ஆனா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற பேட்டர்னவே மாற்ற முடியுமா? அவங்க நமக்காக ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக நம்மளோட ப்ரொடக்ஷன் பேட்டர்னையும் நம்மளோட கன்சம்ஷன் பேட்டர்னையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? அவங்க ஹெல்ப் பண்றாங்கக்காக அதெல்லாம் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்லி. புரிஞ்சுதா? அடுத்தது unless the forces and tendencies which are responsible for destroying the country's environment are checked in the near future, and afforestation of denuded areas is taken up on a massive scale, the harness of the climatic conditions and soil erosions by wind and water will increase to such an extent that agriculture, which is the mainstay of our people, will gradually become impossible. Agriculture அழிஞ்சு போயிரும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம அதாவது அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, the desert countries of the world and our own desert areas in Rajasthan are a grim reminder of the consequences of large scale deforestation. So deforestationனால தான் அது டெசர்ட் ஏரியாவே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Pockets of desert like landscape are now appearing in other parts. Example, பேட்சா வந்து டெசர்ட் ஆகுது. டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு கன்வென்ஷன் கூட போட்டிருப்பாங்க. UNCCD, யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு யூஎன் கன்வென்ஷன் கூட போட்டிருப்பாங்க அதுக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏரியா இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? டெசர்ட்டாக மாறிட்டு இருக்கு ஏரியா ராம்நாடு. சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் டெசர்ட் ஏரியா country including the Sutlej Ganga plains and the Deccan Plateau, where only a few decades back there used to be a lush green forest with perennial streams and springs. There is only brown earth bare of vegetation without any water in the streams and springs except in the rainy season. Rainy seasonல மட்டும் தான் இருக்கு. முதல்ல வந்து எப்பவுமே பெரினியலா இருந்துச்சு, கிரீனா இருந்துச்சு, இப்போ அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? According to the passage given above, deforestation and denudation will ultimately lead to which of the following? Depletion of soil resources, shortage of land for the common man, lack of water for cultivation. எது வரும்? டெப்ளீஷன் ஆஃப் சாயில் ரிசோர்ஸா? சாயில் ரிசோர்ஸ்லாம் அழிஞ்சிச்சுன்னா தானே அங்கே பிளான்ஸ் எதுவும் வளராமல் இருக்கும். ஓகே, இது ஒன்று வரும். அடுத்து லேக் ஆஃப் வாட்டர் ஃபார் கல்டிவேஷன், தண்ணியே இல்லாமல் போகிறதா டெசர்ட்டு. ஓகே. ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட் ஃபார் காமன் மேன், அது வருமா? ஒரு டெசர்ட் அப்படின்னா வந்து அங்கே வெஜிடேஷன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அது டெசர்ட்னு சொல்லுவோம். அங்கே ஹியூமன் செட்டில்மெண்ட் இல்லைன்னா அதை டெசர்ட்னு சொல்லுவோமா? அப்படி இல்லை. புரியுதா? அப்போ இது வராது. ஆன்சர் 1 and 3 only. புரிஞ்சுதா?
இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா இந்த மாதிரி கொஷினு? ஓகேவா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த சீக்வென்ஸ்? இதில் என்ன வரும்? இதிலிருந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்குன்னா இது என்ன மாடலு? 0.5 மாடலு. அப்போது இன்டூ 0.5 இது. அடுத்து இன்டூ 1 பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்து இது 10 இன்டூ 2னா வந்து 20. அப்போ அதோட பாதி வந்திருக்குன்னா இன்டூ 1.5. இது இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. இது இன்டூ 2.5 இருக்கும். அடுத்து இன்டூ 3 பண்ணணும். 75 இன்டூ 3 75 இன்டூ 3 70 இன்டூ 3னா 210. ஓகேவா? ப்ளஸ் ஒரு 45 ஆட் பண்ணிங்கன்னா 70 இன்டூ 3னா 210. சரிங்களா? 5 இன்டூ 3னா 15. இது கூட ஒரு 15 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறேன். 225. ஓகேவா? 45 சொல்லிட்டேன் நான். சரி சாரி 5 இன்டூ 13 வந்து 15. மைண்ட்லேயே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 23 இன்டூ 5 அப்படின்னாவே வந்து 23 தானே? சாரி 75 இன்டூ 3 அப்படின்னாவே மைண்டில் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 70 இன்டூ 3 அப்படிங்கும் போது 210 வந்துடும். ஓகேவா? பேலன்ஸ் வந்து 5 இன்டூ 3 15. அப்போது 210 ப்ளஸ் ஒரு 15 அப்படின்னா உங்களுக்கு 225. புரிஞ்சா? ஓகே, அடுத்தது இங்கே இருந்தால் வந்து ரொம்ப அப்படியே பெருசாக போகும். சரிங்களா? ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குன்னு அட்டன் பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஓகே. an ID card has the number A, B, C, D, E, F, G. ஓகேவா? நாட் நெசசரிலி இந்த ஆர்டர் where each letter represents a distinct digit. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஐடி கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கு அதில்? 1, 2, 4, 5, 7, 8, 9. இது மட்டும்தான் இருக்கு அந்த இதில். சரிங்களா? இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட சென்டர் 3 நம்பரோடைய சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேவா? அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து 1, 2, 4, 5, 7, 8, 9 இவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? the number is divisible by 9 சொல்லியிருக்காங்க. divisible by 9 அப்படின்னா என்ன கண்டிஷனு? அதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9ஆல divisible ஆச்சுன்னா இட் இஸ் divisible by 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 9 + 1 2 எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 36. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 36. 36 வந்து 9 டைம்ஸ் டேபிளில் போகுமா? அப்போ இட் இஸ் divisible by 9. இவங்க கொடுத்துருக்கு எல்லா நம்பரும். ஓகேவா? ஓகே, இந்த கண்டிஷன் நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்து ஆஃப்டர் டெலிட்டிங் த ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்ம டெலிட் பண்ணோன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து இட் இஸ் divisible by 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை டேஷ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? ஸோ ஒரு டிஜிட் நம்ம இதை டெலிட் பண்ணக்கப்புறம் இந்த நம்பர் வந்து 6ஆல divisible ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ 6ஆல divisible ஆகுதுன்னு என்ன கண்டிஷன்? அது 6ஆல divisible ஆகணும்னா 2 டைம்ஸ் டேபிளையும் போகணும், 3 டைம்ஸ் டேபிளையும் போகணும். புரியுதா? ஸோ இந்த ரெண்டுலையும் போச்சுன்னா தான் 6ஆல divisible ஆகும். அப்போ 2 டைம்ஸ் டேபிளில் போகணும்னா இதில் எந்தெந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணலாம்? 2, 4, 8. ஓகேவா? இதில் எது வேணா அங்கே வரலாம். ஸோ 2, 4, 8ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் நம்ம சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ 2, 4, 8 அதை நான் அப்படியே போட்டேன். ஏன்னா ஈவன் டிஜிட்ஸ் மட்டும் தான் 2ஆல போகும். அடுத்து ஆஃப்டர் டெலிட்டிங் த 2 digits from the right of the original number, the resulting number is divisible by 5. அப்போ 5ஆல divisible ஆகுதுன்னா என்னென்ன வரும் உங்களுக்கு? 5 இல்லைன்னா 0. சரிங்களா? இங்கே 0 இருக்கா? இல்லை. அப்போ வெறும் 5 மட்டும்தான் அங்கே வரும். 5ஐ அடிச்சு விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஒரிஜினல் நம்பரில் 2 நம்பரை டெலிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டாங்க? 5. ஸோ எக்ஸாக்டாக ஒரு நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புரியுதா? ஓகே, அடுத்தது after deleting 3 digits from the right of the original number, the resulting number is divisible by 4. 3 இதை டெலிட் பண்ணோம்னா it is divisible by 4ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 4ஆல divisible ஆகணும்னா என்னென்ன நம்பர்ஸ் வரலாம்? 4ஆல divisible ஆகணும்னா 2 கூட வரலாமே. 12 4 டைம்ஸ் டேபிளில் 12ல முடியும், 2ல முடியுது தானே? புரியுதா? 2ல முடியும், 4ல முடியும், 8ல முடியும். அவ்வளோதான், மற்ற எதுலையுமே வராது. ஓகேவா? இதெல்லாம் வரும் 2, 4,
8. ஸோ இந்த இடத்துல 2 4 8 எது வேணால் வரலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து ஆஃப்டர் deleting the 4 digits the resulting number is divisible by 3. ஸோ இந்த ரிசல்ட்டிங் நம்பர் ஒரு கேம் மாதிரி தான் இது. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. ஆனால் அந்த ப்ரெஷரில் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க. ஓகேவா? சரி. ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருவாங்க. அதுக்காக தான் இந்த கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறது. ஓகேவா? சரி. இந்த ரிசல்ட்டிங் நம்பர் இஸ் divisible by 3. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் வந்து இட் ஷுட் பி divisible by 3ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 3யோட டிவிசிபிலிட்டி அப்படின்னா பேலன்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வரலாம்? ஓகே, இருங்க. அடுத்து என்னென்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் deleting 5 digits from the right the resulting number is divisible by 2. இது வந்துட்டு divisible by 2னா என்னெல்லாம் வரும்? 2 4 8. ஓகேவா? ஓகே, ஃபைன். தென் which of the following is possible value for the sum of the middle 3 digits of the number? இந்த நம்பருடைய மிடில் 3 நம்பர்ஸோடைய சம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா கொஸ்டின் என்னன்ட்டு? சரி, இங்கே 2 4 8 2 4 8 2 4 8 வந்துருச்சு. பேலன்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு. 9 எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணவே. ஓகே, இந்த 6 இது ஃபிக்ஸ் பண்ணும்போதே 9 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே 2 இதில் ஐ மீன் 2 டைம்ஸ் டேபிளில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று 3 டைம்ஸ் டேபிளில் போகணும்னு சொல்லியிருக்கு. அப்போது 3 டைம்ஸ் டேபிளில் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நம்பரை வந்து டெலிட் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 36 வருதா? ஓகே, இந்த 9 அதுலேருந்து எடுங்க. 9 ரிமூவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 27. ஓகேவா? அதாவது 3 டைம்ஸ் டேபிளில் போகிற மாதிரி வருதா உங்களுக்கு? இந்த பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 3 டைம்ஸ் டேபிளில் வருதா? இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரை நீங்கள் டிலீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 9 மட்டும் தான் வந்து 3 டைம்ஸ் டேபிளில் போகிற மாதிரி வரும். புரிஞ்சா? ஸோ அதனால உங்களுக்கு கடைசி எந்த நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம்? 9. ஓகேவா? இந்த 9 நான் எடுத்தாலுமே எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 3 டைம்ஸ் டேபிளில் வர மாதிரி வரும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்துட்டு 3ல போகிற மாதிரி வரும். புரியுதா? அப்போ 9 ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? ஓகே, அப்போ 2லேயும் வருது 3லேயும் வருதுன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இது எல்லாமே வந்து எனக்கு 3ல வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் எனக்கு தெரியும். அடுத்து வேற என்ன நம்ம போடலாம்? ஓகே, இங்கே வந்து 2 4 8, இங்கேயும் 2 4 8, இங்கேயும் 2 4 8 வரும். பேலன்ஸ் இந்த 2 பிளேஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 9 நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 and 7 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 1 and 7 எப்படி போடலாம்? ஒன்றா இங்கே 1 போடலாம், இல்லை 7 போடலாம், இல்லை இங்கே 1 போடலாம், இங்கே 7 போடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்பர் நான் கொடுக்கலாம்? 4 டைம்ஸ் டேபிளில் எனக்கு போகணும். இது இங்கே 1 இருக்குன்னா இங்கே நான் என்ன கொடுக்கலாம்? என்ன நம்பர் கொடுக்கலாம்? 2 கொடுக்கலாமா? 2 கொடுக்கலாமா? 4 கொடுக்கலாமா? 8 கொடுக்கலாமா? எந்த நம்பர் கொடுத்தனா எனக்கு 4 டைம்ஸ் டேபிளில் டிவிசிபிள் ஆகிற மாதிரி வரும்? இங்கே நான் 1ன்னு வச்சுட்டேன்னா சரிங்களா, எந்த நம்பர் கொடுத்தனா எனக்கு 4 டைம்ஸ் டேபிளில் போகும்? 2 மட்டும்தான் எனக்கு போகும். புரியுதா? ஸோ 2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே. புரிஞ்சுதா? இதே வந்து 7 கொடுத்தாலுமே 2 போட்டால் தான் அது போகும். ஓகேவா? பேலன்ஸ் 4 8 இதெல்லாம் போகாது. 72 வரும். 72க்கு அப்புறம் ப்ளஸ் 4னா 76 வரும். அப்புறம் 80 வரும். சரிங்களா? ஸோ 4 டைம்ஸ் டேபிளில் போகணும்னா இந்த இடத்துல 7 1 எந்த நம்பர் கொடுத்தாலுமே இங்கே 2 தான் வரும் எனக்கு. அப்போ 2 நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 8 இருக்குது. இந்த இடத்துல எப்படி 8 ஃபிக்ஸ் பண்ணுவேன்? ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல 8, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 4 வரும், இங்கே 8 வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் மிடில் 3 டிஜிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் மிடில் 3 டிஜிட்ஸ் என்னெல்லாம் வரும்? இந்த 3 தான் வரும். கரெக்டா? இந்த 3 தான் வரும். சரிங்களா? இதையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இங்கே 7 1 இருக்கா? ஓகேவா? ஸோ 7 1 இருக்குது. இந்த 3 நம்பர் ஃபஸ்ட்டு 3 நம்பரையும் நீங்கள் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா பேலன்ஸ் இருக்கு அந்த 2 8 இந்த 2 நம்பரில் எந்த நம்பரை நான் இங்கே இன்சர்ட் பண்ணேன்னா நடுவால் எனக்கு 3 டைம்ஸ் டேபிளில் போகிற மாதிரி வரும்?
ஃபோர் எயிட்டா 2 ஓகே 2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சா சரி 4 8 ஸோ 4 8ல் இது கூட நான் எந்த நம்பர் நான் போட்டேன்னா ஓகேவா 3 டைம்ஸ் டேபிள் எனக்கு போகிற மாதிரி வரும். ஆல்ரெடி இங்கே எவ்வளோ இருக்குது 7 + 1 8 இருக்குது. நான் +4 போட்டேன்னா 3 டைம்ஸ் டேபிளில் வருமா? இதே +8ன்னு போட்டேன்னா 3 டைம்ஸ் டேபிளில் வருமா? வராது. ஓகேவா இங்கே 8 இருக்குது +8ன்னு போடும்போது 16 வந்து 3 டைம்ஸ் டேபிளில் எனக்கு வராது. புரியுதா? அப்போது 4 தான் இங்கே நான் போட முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 4 தான் வரும், இந்த இடத்துல 8 தான் வரும். சரிங்களா? இந்த இடத்துல 1 or 7, இங்கே 1 or 7 எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த 3 நம்பர்ஸ் இதோட சம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 5 + 2 7 7 + ஆப்ஷனை பார்த்துக்கோங்க 7 + இங்கே வந்து 7ஆகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். 7 இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும் 14 வரும். இதே 1ஆக இருந்துச்சுன்னா 8 வரும். இந்த ரெண்டில் எது ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது 8 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் வச்சு தடிக்கணும். புரிஞ்சுதா? இந்த நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 or 7 4 1 or 7 2 5 8 9. இது உங்களுக்கு நான் சொல்கிறனால உங்களுக்கு டைம் எடுக்குது. இதே நீங்களே சால்வ் பண்ணிங்கன்னா 2 minutes வந்து கண்டிப்பாக பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 minutes எடுத்துரும். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்றும் தெரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இந்த 4 8 நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. இந்த இடத்துல 1 or 7 ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் போட்டிங்கனாவே ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு மிடில் 3 நம்பர்ஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுன்னா போதும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். 2 friends X and Y start running and they run together for 50 meters. Direction sum. ஸோ 50 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஒரே டைரக்ஷனில் போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீச் அ பாயிண்ட் எக்ஸ் டர்ன்ஸ் ரைட் அண்ட் ரன் 60 மீட்டர். எக்ஸ் வந்து ரைட் டர்ன் பண்ணி 60 மீட்டர்ஸ். சரிங்களா? அடுத்து ஒய் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரன்ஸ் 40 மீட்டர். தென் எக்ஸ் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரன்ஸ் 50 மீட்டர். எக்ஸ் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் இங்கே வந்து எக்ஸ் இங்கே ஒய் வராங்க. எக்ஸ் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரன்ஸ் 50 மீட்டர் and then stops and y turns right and runs 50 meter and then stops. இது 50 meter, இது 50 meter. சரிங்களா? ஓகே. how far are the two friends from each other? இந்த இடத்துல டைரக்ஷன்லாம் மென்ஷனே பண்ணல. ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டைரக்ஷனே கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்களே ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சே பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் ஆன்சர் வரும். ஓகே, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? how far are the two friends from each other? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் 50 இதுவும் 50 அப்படின்னா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்னவா இருக்கும்? இங்கே 60 வந்திருக்கு கீழே, இங்கே 40 மேலே போயிருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ 100 மீட்டர்ஸ். அப்போ இந்த சைடும் வந்து எவ்வளோவா இருக்கும் 100 மீட்டர்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கா? கேலண்டர் சம்மு. சரிங்களா? விச் டேட் ஆஃப் ஜூன் 2099 among the following is Sunday? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எப்படி பண்ணணும்னா 1 June 2099 இது என்ன டேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து சண்டே எந்த டேன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இது வெனஸ்டேவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சண்டே வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துருமா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாவே ஃபஸ்ட்டு டே வந்து என்ன டேன்னு கண்டுபிடிச்சிங்கனாவே ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா? இது ஆல்ரெடி கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த மெத்தட் எப்படி பண்ணணுன்ட்டு. சரி, ஸோ 1 June 2099 இது எப்படி பண்ணுவோம்? 2000 பிரிச்சுக்குவோம் ப்ளஸ் 98 அதில் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்து ஒரு நாள் ஆயிருக்கு +1. சரிங்களா? ஓகே, ஸோ 2000க்கு 0 போட்டுக்குவோம். 98 அப்படின்னா டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 24. ஸோ 24 வந்து லீப் இயரு. லீப் இயர்னா இன்டூ 2 ப்ளஸ் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் 74ஆ? 74 வந்து நான் லீப் இயர். சரிங்களா? ஜான்வரி இதுக்கு வந்து 3 டேஸ்ன்னு வருமா? 2099 வந்து லீப் இயரா? இல்லை. அப்போ இங்கே வந்து ஃபெப்ரவரிக்கு 0ன்னு வரும். சரிங்களா? ஓகே,
அடுத்து மார்ச்சுக்கு 3 வரும், ஏப்ரலுக்கு 2 வரும், மேக்கு 3 வரும். ஸோ 3 + 3 + 3 9 11. ஓகேவா? 11 + 1 12. ஓகேவா? அடுத்து இது வந்து 48 + 74 + 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 12 13 14 4 கேரி ஓவர் 1 7 8 12 124 கிடைக்குது. சரிங்களா? ஸோ 124 டிவைடட் பை 7 பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் வந்து 7, பேலன்ஸ் வந்து 5 54 134 வருதா? சாரி இருங்க, 110 ஓகே சாரி 134. ஸோ 134 அப்படின்னா வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் 7, பேலன்ஸ் வந்து 6 64. ஸோ 64 அப்படின்னா வந்து 9 டைம்ஸ் வந்து 63, பேலன்ஸ் ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது? 1 கிடைக்குது. அப்போ 1 வந்துச்சுன்னா அது என்ன டேவா இருக்கும்? மண்டே. ஓகேவா? அப்போ 1 வந்து மண்டே அப்படின்னா சண்டே வந்து அந்த மந்த்ல 1ஆம் தேதி வந்து மண்டேனா அந்த மந்த்ல சண்டே என்னவா இருக்கும்? அந்த மந்த்ல என்னவா இருக்கும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 2 3 4 5 6 7. அப்போ 7th தான் இதோட ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின், பில் ஃபார், ஸோ இது இந்த பேட்டர்னும் ரிப்பீட் ஆயிருக்கு உங்களுக்கு. அந்த டினாமினேஷன்ஸ் வச்சு பிரிப்போம்ல, ஸோ கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான். சரிங்களா? பில் ஃபார் 1840 rupees is paid in the denominations of 50, 20 and 10. 10 rupees note. 50 notes are 50 notes in all are used. ஒவ்வொரு இதுலேயும் வந்து 50 நோட் தான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எந்த டினாமினேஷன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், 50 நோட்ஸ் தான் மேக்ஸிமம். ஓகேவா? இது 50 ரூபா, இது 50 நோட்டு. புரியுதா? ஓகே. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க, எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணும்போது ஒரு தடவை அதை பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணுவீங்க. சரிங்களா? நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், 25 notes of 50 are used. அப்போ 25 நோட்டு, இதெல்லாம் நோட்டு, இதெல்லாம் டினாமினேஷன்ஸ் அடுத்து எழுதுறது. ஓகேவா? 50 rupees, 50 rupeesனா இப்போ எவ்வளோ வரும்? 1250 வருமா? 1250 rupees. ஓகே, இதில் நான் மேக்ஸிமம் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அமௌண்ட் வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது வந்து எவ்வளோ நோட்டு? இன்னும் 25 நோட் நான் யூஸ் பண்ணலாம். அந்த 25 நோட்டையுமே நான் 20 ரூபான்னு வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 20 10 இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் மேக்ஸிமம் ரேட் இதை எடுத்துக்கிறேன், 20 எடுத்துக்கிறேன். 20 எடுத்தனே என்ன வரும்? 500 வருமா? 500 வருமா? டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 1750. நான் மேக்ஸிமம் நான் இதை 10 ரூபா யூஸ் பண்ணாமல் வெறும் 20 ரூபா மட்டுமே நான் 25 நோட் எடுத்தாலுமே எனக்கு இந்த அமௌண்ட் பில் அமௌண்ட்டு வரல. புரியுதா? அப்போ இந்த தப்பு. புரிஞ்சா இது எப்படி பண்ணணுன்ட்டு? ஓகே, அடுத்தது பாருங்க, 35 நோட்ஸு. அப்போ 35 × 20 அப்படின்னா 700. பேலன்ஸ் வந்து 15 நோட்ஸ் இருக்கும், 40 50. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் நோட் எது? 50. நான் 50 ரூபாயே 15 நோட் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? 0 15 × 5 75 750. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எவ்வளோ வருது? 1415 வருது. ஓகேவா? இதுவுமே அந்த டினாமினேஷன் அமௌண்ட் வரல நமக்கு, அப்போ இதுவும் வராது. அடுத்து தேர்டு, 20 notes ஆஃப் 10 rupees அப்படின்னா 200. ரிமைனிங் வந்து பேலன்ஸ் 30 notes இருக்கு, அதில் 50 ரூபாவும் நான் அந்த 30 நோட்டுன்னு எடுத்தாலும் எவ்வளோ வருது? 1500 தான் வருது, 1700 தான் வருது. புரிஞ்சா? அந்த டினாமினேஷன் இதுலேயும் வரல. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1 2 and 3. புரிஞ்சுதா? அடுத்தது, which number among 2 power 40, 3 power 21, 4 power 18, 8 power 21 is the smallest ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ 2 power 40 எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணால் அந்த பேஸை கொஞ்சம் சேம் ஆக்கிக்கணுமா? ஓகே, ஸோ இந்த பேஸை வந்து 2 power 40, 2 power 40. ஓகேவா? இந்த 3 வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 4 வந்து நான் 2 பவர் கொண்டு வரலாமா? அப்போ இது எப்படி வரும்? 2 power 2
the whole power 18 எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன வரும் 2 power 36 2 power 36. ஸோ இதை விட இது பெருசாக இருக்குது 2 power 40. புரியுதா? ஓகே, அடுத்து என்ன 8 power 12னா 8 அப்படிங்கிறது 2 power 3. ஸோ 2 power 3 power 12. அப்போது 2 into 3 into 12 அப்படின்னா 2 power 3 into 12னா 36. சரிங்களா? அப்போது ஈக்குவலாக வந்திருக்கு 2 power 36. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இருக்கிறதுலே எது பெருசுன்னு பார்த்துட்டோம், இது பெருசுன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இருக்கிறதுலே வந்து 2 power 40 தான் வந்து பெருசுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெண்டும் சமமாக இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் வருமா? இந்த ஆப்ஷன்ஸில் வருமா? வராது. அப்போ பேலன்ஸ் என்ன ஆப்ஷன் இருக்குது? இதுதான் ஆன்சர். இதுதான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போது இந்த 2 power 40யும் வராது, 2 power 36ம் வராது, 2 power 36 இந்த ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே வராது. புரியுதா? அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதாச்சும் ஒன்று ஆன்சராக இருக்கும். இது பெருசு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுதான் சின்னதாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா நீங்கள் டிவைட் தான் பண்ணி மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கெலாம் டைம் இருக்காது, கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க கற்றுக்கோங்க. சரிங்களா? இந்த ரெண்டில் இதெல்லாம் உட்காந்து எக்ஸாமில் 2 power 40யும் 3 power 21ம் நம்ம போட்டுருக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து சமமாக இருக்குது. ஓகேவா? ஸோ 2 power 40 அப்படின்னா வந்துட்டு இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ அதையே எலிமினேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டில் தான் உங்களுக்கு 50% ஆன்சர் ஆகுது. இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். 50% ஆன்சர் ஆகுது, உங்களுக்கு அரைவ் ஆயிரும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ரிஸ்க் எடுத்து போடுங்க. சரிங்களா? அடுத்து the digits 1 to 9 are arranged in 3 rows in such a way that each row contains 3 digits and the number formed in the second row is 2 times the first row and the number formed in the third row is 3 times the first row. Repetition of digits is not allowed if only 3 of the 4 digits are allowed in the first row. In the first row, 2, 3, 7, 9. இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா how many such combinations are possible to be arranged in 3 rows ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் என்னன்னு புரிஞ்சா? ஓகே, ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் 3 digits ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அந்த 3 digit எப்படி இருக்குன்னா, செகண்ட் ரோ வந்து இதோட டபுளாக இருக்கணும், தேர்ட் ரோ வந்து இதோட ட்ரிபிளாக இருக்கணும். ஓகேவா? மூணுமே வந்து 3 digit-ஆக தான் இருக்கணும், 4 digit-ஆக போயிடக்கூடாது. புரிஞ்சா? இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வச்சு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்த்து தான் பண்ண முடியும். இந்த 2022 கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஷினுமே டைம் கன்சியூமிங்காக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதான் இதோட டஃப்னஸே. புரிஞ்சா? ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ 2, 3, 7, 9 இதை வச்சு மூணு நம்பர்ஸாக ஃபார்ம் பண்ணுங்க. 2, 3, 7 அப்புறம் 2, 7, 3 எழுதிக்கலாமா? அடுத்து வேற என்னெல்லாம் எழுதலாம்? இது வந்து ரோ 1, ரோ 2க்கு என்ன பண்ணணும்? இதை விட டபுள் ஆக்கணும். ரோ 3க்கு என்ன பண்ணணும்? இதை விட ட்ரிபிள் ஆக்கணும். சரிங்களா? அதில் ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் பாசிபிளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் வச்சு அடுத்து 3, 2, 7 எழுதிக்கலாமா? 3, 2, 7 எழுதலாமா? இதே 3, 7, 2 எழுத முடியுமா? 3, 7, 2 இன்டூ 2னா உங்களுக்கு 600, 700 அந்த ரேஞ்சில் வரும். இன்டூ 3னா எவ்வளோ போகும்? இன்டூ 3 அப்படிங்கும் போது 1000க்கு மேலே போயிடுது, 4 டிஜிட்டாக வருது. புரியுதா? ஸோ அதனால நான் 372 372 எடுக்கல. ஓகேவா? ஸோ 327 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். 327 இன்டூ 3னா எவ்வளோ வரும்? 1 கேரி ஓவர் 2 6 7 8 9 981 அந்த மாதிரி தான் வருது. புரியுதா? அதனால நான் 327 எடுத்திருக்கேன், 372 எடுக்கல. புரிஞ்சா? ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் வச்சு எடுத்தாச்சு. அடுத்த 3 நம்பர் எடுங்க. 379 வருமா? வராது. அதாவது 372 உங்களுக்கு வரல அப்படின்னா 300ல இருக்கிறதுல பண்ண முடியுமா?
பண்ண முடியாது. 700ல இருக்கிறதுலாம் பண்ண முடியுமா? முடியாது. 900ல பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் காம்பினேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த 3 வச்சாச்சு. அடுத்து இந்த 3 காம்பினேஷன் யூஸ் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ 239 ஒரு காம்பினேஷன், 293 ஒரு காம்பினேஷன், அடுத்து 237 போட்டாச்சா? வேற என்ன இருக்கு? வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4 273 எழுதிட்டேனா? 237 239 293 279 இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதை ஒன்று விட்டுட்டு இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். 279 எடுக்கலாமா? 279 எடுக்கலாம், 297 எடுக்கலாம். இது ஒரு காம்பினேஷன். சரிங்களா? அடுத்து 327 எடுத்துட்டேன். அடுத்து 329 329. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் இன்டூ 2 இன்டூ 3 பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுதா? ஸோ இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுலலாம் வருதுன்னு பாருங்க. இது டைம் எடுக்கதான் செய்யும் இந்த கொஷின். 237 இன்டூ 2ங்கும் போது எவ்வளோ வரும்? 4 கேரி ஓவர் 1 6 7 4. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்கா? நான் டபுள் பண்ணும் போதே இதில் என்ன வந்திருக்கு? 237 இருக்கு. மறுபடியும் 4 4 அப்படின்னு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா? அப்போ ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ள. புரியுதா? செகண்ட் ரோவில் இருக்கிறது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 7 மறுபடியும் இங்கே வந்திருக்கு. புரிஞ்சுதா? அப்போ இந்த இது வரவே வராது. 237 வந்து வராது. புரியுதா? எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்ட்டு. ஓகே, அடுத்தது 273 பாருங்க. 273 வந்துட்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறதெல்லாம் அழிச்சிடுறேன். $73 237 அடுத்து 327 327 9 293 239 279 297 329. ஓகே, இந்த நம்பர்ஸ் தான். சரிங்களா? ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க. இது வராது. ஓகேவா? 237 237 இன்டூ 2 6 14 5 546. ஓகேவா? வேற வேற நம்பரா இருக்கா? ஓகே, அடுத்தது இன்டூ 3 273 இன்டூ 3 9 21 6 7 8 819. வேற வேற நம்பர்ஸா இருக்கா? ஸோ ஒவ்வொரு இதுலையுமே நம்பர் ஏதாச்சும் ரிப்பீட் ஆயிருக்கா? ரிப்பீட் ஆகல. புரியுதா? அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட். புரியுதா? ஸோ இந்த இது ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி இன்னொன்று மட்டும்தான் இருக்கும் இதில். ஓகேவா? மற்ற இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர் ரிப்பீட் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 டிஜிட்டாக போயிடும். அந்த மாதிரி இதில் கேன்சல் ஆயிரும். புரியுதா? ஸோ இந்த இதில் இந்த மாதிரி எழுதிட்டு இதில் எதெல்லாம் வந்து இன்டூ 2 இன்டூ 3 நீங்கள் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இந்த சம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, இதில் வேறு எது வரும் அப்படின்னா 327. ஸோ 327 இன்டூ 2 பண்ணுங்க, என்ன வரும்? 14 5 6 654 வருது. வேறு வேறு நம்பர்ஸாக இருக்கா? 327 இன்டூ 3 9 981. ஓகேவா? ஸோ இது வந்து வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது. புரிஞ்சா? அப்போ ரெண்டு பாசிபிள் இது வந்துட்டு 237 327 மட்டும்தான். சரிங்களா? மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதோ ரெப்பிட்டேஷன் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு 4 டிஜிட்டுக்கு மேலே போயிடும், அதில் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2. இது எப்படி சால்வ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த நம்பர்ஸ் மட்டும் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க இந்த நம்பர்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதியாச்சா?
அடுத்த question. In simple matters like shoemaking, we think only a specially trained person will serve our purpose, but in politics, we presume that everyone who knows how to get votes knows how to administer a state. ஒரு ஷூ மேக் பண்ணுறவங்க கூட வந்து அந்த ஸ்பெஷலி ட்ரெயின்ட் அந்த மேக் பண்ண தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாலிடிக்ஸில் இருக்கவங்க வந்து யாராக இருந்தாலும் ஓட்டு கிடைச்சதுன்னா போதும் அவங்களால ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. when we are ill, we call for a trained physician whose degree is a guarantee of a specific preparation and technical competence. We do not ask for the handsomest physician or the most eloquent one. Well then, when the whole state is ill, should we not look for the service and guidance of the wisest and the best? ஓகேவா? ஒரு டாக்டர்னா கூட நம்ம ஃபிசிஷியன்னா கூட ஹேண்ட்ஸமான டாக்டர்லாம் கேட்குறது இல்லை. அவங்க என்ன கிராஜுவேட் ஆயிருக்காங்க, எப்படி படிச்சிருக்காங்க, அதை பொறுத்து தான் நம்ம வந்து டாக்டரே பார்க்குறோம். ஆனால் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கும் போது சர்வீஸ் அண்ட் கைடன்ஸ் அது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோமா? ஓகேவா? ஒரு ஹோல் ஸ்டேட்டுக்கு அப்படிங்கும் போது அப்படி பார்க்குறோமா அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்காங்க. சரிங்களா? which one of the following statements best reflects the message of the author of the passage? எது வரும்? We assume that in a democracy, any politician is qualified to administer a state. Politicians should be selected from those trained in administration. We need to devise a method of bearing incompetence from public office. As voters select their administrators, the eligibility of politicians to administer a state cannot be questioned. இது வருமா? டி வருமா? நம்ம ஓட்டர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுனால அவங்களெல்லாம் நம்ம கொஷின் பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் வருமா? வரக்கூடாது. ஓகே. ஸோ we assume that in a democracy, any politician is qualified to administer a state. டெமோக்ரஸியில் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா they are qualified அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படியும் இல்லை. we are not assuming that. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று வரணும். இந்த ரெண்டில் எது வரலாம்? Politician should be selected from those trained in administration. We need to devise a method of bearing incompetence from public office. We need to devise a method of bearing incompetence. இன்காம்பிடன்ஸ்னா காம்பீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு ஓகே. அதாவது பேரிங் இன்காம்பிடன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறமை இல்லாதவங்களை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே. we need to devise a method of bearing incompetence from public office. திறமை இல்லாதவங்களை நம்ம தவிர்க்கணும். மற்றபடி அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நம்ம கொடுக்க முடியாது. புரியுதா? ஸோ யாருக்கெல்லாம் திறமை இல்லையோ அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ பேரிங் இன்காம்பிடன்ஸ்னா அந்த காம்படிஷனில் வர முடியாத அளவுக்கு அந்த திறமை இல்லாத இருக்கவங்களுக்கு பேர் அப்படின்னா என்னது? பேர் லேண்ட் அப்படின்னா வந்து இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த காம்பிடன்ஸ் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கவங்கள நம்ம வந்து வெளியே ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுதான் ஆன்சராக வரும். அடுத்து இந்த பாவர்ட்டி லைன் இஸ் குவைட். இந்த குவைட்டுக்கு என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்லி unsatisfactory when it comes to grasping the extent of poverty in India. It is not only because of its extremely narrow definition of who is poor and the debatable methodology used to count the poor, but also because of more fundamental assumption underlying it. It exclusively relies on the notion of poverty as insufficient income or insufficient purchasing power. One can better categorize it by calling it income poverty. வெறும் பர்ச்சேசிங் பவர் மட்டும் நம்ம வச்சு சொல்கிறதுனால அதை நம்ம இன்கம் பாவர்ட்டின்னு சொல்லாங்கிறாங்க. இஃப் பாவர்ட்டி இஸ் அல்டிமேட்லி about deprivations affecting human well-being,
தென் இன்கம் பவர்ட்டி இஸ் ஒன்லி ஒன் aspect ஆஃப் இட். நம்ம டிப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்னா வெறும் இன்கம் மட்டும்தானா? இல்லை, எஜுகேஷன், ஹெல்த், இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் வெல்பீயிங்க்கு அவசியம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்கம் பவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு aspect மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பவர்ட்டி ஆஃப் அ லைஃப் இன் ஆர் வியூ லைஸ் நாட் மியர்லி இந்த impoverished ஸ்டேட், அதாவது impoverishedனா புவரான ஸ்டேட், not only in the impoverished state in which the person actually lives, but also in the lack of real opportunity given by social constraints as well as personal circumstances. So அந்த ஸ்டேட் வந்து ஒரு புவர் அப்படிங்கிறனால மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது இல்லை, அதுவுமே ஒன் ஆஃப் தி பாவர்ட்டிங்கிறாங்க. இன்னொன்று சோஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறது. ஓகேவா? பொண்ணுங்களாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் வச்சு சோஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு வைக்கிறது, as well as personal circumstances, நம்மளோட குடும்ப சூழ்நிலை, நம்மளோட பர்சனல் சூழ்நிலைனால ஒர்க் போகாம அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? டு சூஸ் அதர் டைப்ஸ் ஆஃப் லிவிங். ஈவன் த ரெலவென்ஸ் ஆஃப் லோ இன்கம் meager possessions and other aspects of what are standardly seen as economic poverty relate ultimately to their role in curtailing the capabilities, that is their role in severely restricting the choices people have to lead variably and valued lives. Okay, why is the methodology adopted in India to count the poor debatable? அந்த மெத்தடாலஜி வந்துட்டு ஒரு டிபேட், புவரை பற்றி அந்த அடாப்ட் பண்ணி இவங்க தான் புவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மெத்தட் வந்து ஏன் வந்து டிபேட்டபிளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே. தேர் இஸ் சம் கன்ஃபியூஷன் ரிகார்டிங் வாட் ஷுட் கான்ஸ்டிடியூட் த பாவர்ட்டி லைன். ஸோ பாவர்ட்டி லைன்னா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அடுத்து, தேர் ஆர் வைட் டைவர்சிட்டிஸ் இன் த கண்டிஷன் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் புவர். There is no uniform global standard for measuring the income poverty. It is based on the proposition of poverty as measure income or buying capacity. இதுல எது வரலாம்? ஏன் வந்து அந்த மெத்தடாலஜியை புவர்னு சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ மியர்ஜர் அப்படின்னா வந்து தின், ஸ்கேன்டி, இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். இன்அடிக்வேட், it is based on the proportion of poverty as a inadequate income or buying capacity. என்னன்னு கொடுத்துருக்காங்க? Because of it exclusively relies on the notion of poverty as insufficient income or insufficient purchasing power அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி இல்லை, வெறும் இன்கம் மட்டும் தான் நம்ம பேஸ் பண்ணி புவரா இல்லையான்னு சொல்கிறோம், மற்றபடி அவங்களோட வெல்பீயிங்லாம் நம்ம பார்க்கறது இல்லை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் எது வரும்? இன்கம் அப்படிங்கிற வேர்ட் எங்கே இருக்கு? அப்போ அதில் தான் வரும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொபோசிஷன் ஆஃப் பாவர்ட்டி ஆஸ் இன்அடிக்வேட். மியர்ஜர் அப்படின்னா இன்அடிக்வேட். ஓகேவா? ஸோ இன்அடிக்வேட் இன்கம் ஆர் பையிங் கெப்பாசிட்டி, பர்ச்சேசிங் பவர். புரியுதா? அது பேசேஜில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், why is income poverty only one measure of counting the poor? income poverty வந்துட்டு ஏன் வந்து it is one measure for counting the poor. புவரை கவுண்ட் பண்றதுக்கு income poverty அப்படிங்கிறது ஏன் ஒரு மெஷர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? it talks of only one kind of deprivation, ignoring all others. Other deprivations in human life have nothing to do with lack of purchasing power. Income poverty is not a permanent condition, it changes from time to time. Income poverty restricts human choices only at a point of time. Question நல்லா பாருங்க. Why is income poverty only one measure of counting the poor? Income poverty is not permanent condition, it changes from time to time. அதாவது சொல்றீங்க, அது ஸ்டேட்மெண்ட்ல பேசேஜ்ல கொடுத்துருக்காங்களா? அது சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு டைமுக்கும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? அப்போ அது வருமா? வராது. ஓகே, பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏன் வந்து இன்கம் பாவர்ட்டி இது மட்டும்தான் ஒரு மெஷர்?
அதர் டிப்ரிவியேஷன்ஸ் இன் ஹியூமன் லைஃப் ஹேவ் நத்திங் டு டூவா? மற்றதெல்லாம் வந்து தேவையில்லைங்கிறாங்களா? அப்படி அவங்க சொல்லலை. அப்போ இதுவும் வராது. ஃபர்ஸ்ட் ஏவா டியா? ஏ. இட் டாக்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் டிப்ரிவியேஷன் இக்னோரிங் ஆல் அதர்ஸ். மற்ற எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு வெறும் இன்கம் பாவர்ட்டியை பற்றி மட்டும் தான் பேசுது. சரிங்களா? ஓகே. ஸோ அதை தான் வந்துட்டு வை இஸ் இன்கம் பாவர்ட்டி ஒன்லி ஒன் மெஷர் ஆஃப் கவுண்டிங். ஏன் அதை மட்டும் நம்ம எடுக்கிறோம்? பிகாஸ் அது வந்து வெறும் டிப்ரிவியேஷனை மட்டும்தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. வாட் டஸ் த 4 கொஷின் இருக்கு அதில் 3 கொஷினா? ஓகே. வாட் டஸ் த ஆத்தர் மீன் பை பாவர்ட்டி ஆஃப் லைஃப்? பாவர்ட்டி ஆஃப் அ லைஃப் ஆத்தர் என்ன மீன் பண்றாரு? பாவர்ட்டி அப்படின்னா என்னது? ஆல் deprivations in a human life which stem not only from lack of income but lack of real opportunities. Impoverished state of poor people in rural and urban areas. Missed opportunities in diverse personal circumstances. Material as well as non-material deprivations in a human life which restrict human choices permanently. இந்த ரெண்டுல எது வரலாம்? Missed opportunities in diverse personal circumstances. All deprivations in human life which stem not only from lack of income but lack of real opportunities. A C A. All deprivations. ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு? பாவர்ட்டி அப்படின்னா என்னது? வெறும் இன்கம் மட்டும் இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணி தானே சொல்லியிருக்காரு. அப்போ அதை தான் சூஸ் பண்ணணும். இதில் இன்கம் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. இன்கம் மட்டும் இல்லை, மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுமே வந்துட்டு பாவர்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி தானே ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ இதுதான் வரும். புரிஞ்சுதா? அடுத்து X and Y run a 3 kilometer race along a circular course of length 300 meter. ஓகேவா? ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் ரேஸ் அப்படின்னா அதை மீட்டருக்கு மாற்றிட்டீங்க எவ்வளோ வரும்? 3000 மீட்டர் ரேஸு. சரிங்களா? இந்த சர்க்குலர் பாத் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க? 300 மீட்டர் இது. ஓகேவா? ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. தியர் ஸ்பீட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. எக்ஸ் ஒய் 3:2 இருக்கு. சரிங்களா? ஓகே. இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர் இன் த சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல, இந்த இடத்துல இருந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே. ஹவு மெனி டைம்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ஒன்? ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் ஆகுது? ஏன்னா அதோட ஸ்பீடு தான் அதிகம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவ்வளோ டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்னா பாஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் பண்ற இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இது இல்லாம எத்தனை பாஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே. ஸோ இது 3:2 ரேஷியோ அப்படின்னா எக்ஸ் வந்து 300 மீட்டர்ஸ் ரன் பண்ணியிருந்தா ஒய் வந்து ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய் வந்து எவ்வளோ போயிருப்பாங்க? 200 மீட்டர்ஸ் தான் போயிருப்பாங்க. ஓகேவா? நீங்க ஏதாச்சும் கிராஸ் பண்ணியிருக்காங்களா? கிராஸ் ஆயிருக்கா? ஒரே இடத்துல இருந்து கிராஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க, இவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. புரியுதா? ஸோ ரெண்டு பேருமே மீட் பண்ணல. மீட் பண்ணா மட்டும்தான் வந்து கிராஸ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே. அடுத்து 2 ரவுண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ரவுண்டு. 2 ரவுண்டு போறாங்க அப்படின்னா இவங்க 600 மீட்டர்ஸ் ரன் பண்ணியிருப்பாங்க, இவங்க 400 மீட்டர்ஸ் ரன் பண்ணியிருப்பாங்க. 400 மீட்டர்ஸ்னா இது 300, அப்போ 400னா இந்த சைடு தான் வரும் உங்களுக்கு. புரியுதா? அப்போ இந்த இதுலேயும் வந்துட்டு மீட் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருமே. அடுத்து தேர்ட் ரவுண்ட் பாருங்க. தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கும் போது 900. ஓகேவா? ஸோ 3 ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க எக்ஸ். ஒய் வந்து 600 ரவுண்ட்ஸ் அடிச்சிருப்பாங்க. 600 அப்படின்னா இவங்களும் எங்கே வந்திருப்பாங்க? 2 ரவுண்ட் அடிச்சு இதே இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ 3 ரவுண்டு முடியும் போது உங்களுக்கு எக்ஸும் வந்துட்டு இதே இடத்துக்கு வராங்க, ஒய்யும் வந்துட்டு இதே இடத்துக்கு வராங்க. புரியுதா? அப்போ ஒவ்வொரு 900 இதுக்கும் வந்துட்டு எக்ஸ் வந்து ஒய்யை ஒரே இடத்துல பீட் பண்ணிட்டு போறாங்க. புரிஞ்சா கான்செப்ட் என்னன்ட்டு? ஒவ்வொரு 900 மீட்டருக்கும் எக்ஸ் வந்து ஒய்யை கிராஸ் பண்றாங்க. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. 900 600 இந்த ரேஞ்சில் தான் மீட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு 900க்குமே வந்து எக்ஸ் வந்து ஒய்யை கிராஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஓகே. அப்போ டோட்டலாக எவ்வளோ மீட்டர் இருக்கு? 3000 மீட்டர் இருக்கு. ஸோ இன்டூ 2னா 1800. சரிங்களா? ஸோ 1800ல இப்படி இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 900 இதில் கிராஸ் பண்ணுறாங்க, செகண்ட் டைம் வந்து 1800 இதில் கிராஸ் பண்ணுவாங்க. அடுத்து தேர்ட் டைம் வந்து 2700 மீட்டர்ஸ் வர ஓடிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் இதில் 3600. இங்கே இருக்கிறதே வந்து எவ்வளோ? 3000 தான். அப்போ எவ்வளோ டைம் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் வந்து ஒய்யை? 3 டைம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா ஆப்ஷன் பி வரும், 4 வரும்.
ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் வரும். புரிஞ்சுதா இது எப்படி பண்ணணுன்ட்டு? கொஞ்சம் லாஜிக்கா எல்லாம் யோசிச்சு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். இஃப் த ஆர்டர் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் இஸ் ரிவர்ஸ்ட், ஓகேவா? ஆர்டர் வந்து அப்படி ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈச் லெட்டர் ரெப்ரசென்ட்ஸ் த லெட்டர் whose position it occupies, then which of the following represents Lucknow, ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, ஸோ ஆப்போசிட் லெட்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேனா? சரி, எல்லுக்கு ஆப்போசிட் என்னது? ஓ. யூக்கு ஆப்போசிட் ஃபேர் அண்ட் ஃபேர், ஓஎஃப்னு வரும். சரிங்களா? அப்போ ஓஎஃப் எங்க இருக்கு? இங்க 2 மட்டும் தான் இருக்கு, எலிமினேட் பண்ணிருங்க. சரிங்களா? இந்த 2 மட்டும் தான் இருக்கு. அடுத்து எதையுமே செக் பண்ணாதீங்க. கடைசி 2 மாறி இருக்கா? லாஸ்ட் ஒன் மட்டும் செக் பண்ணி பாருங்க. விண்டோ, டபிள்யூக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னது? டோர், டி வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபுல்லா செக் பண்ணாதீங்க. ஈஸியா இருக்க கொஸ்டினை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுல கிடைக்கிற டைமை தான் நீங்க அந்த பெரிய பெரிய சம்முக்கு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதை உட்காந்து தெரிஞ்ச சம்மு அப்படின்னு ஜாலியாக மெதுவாக பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகேவா? ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் 2 பாருங்க, ஆப்போசிட் லெட்டர்ஸ் தானே. இப்போ கடைசி ஒன் மட்டும் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எது டிஃபராக இருக்கோ, நீங்கள் கடைசி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கனா கடைசி வச்சு செக் பண்ணுறேன். இதில் எனக்கு எந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் வச்சு செக் பண்ணுவேன். புரியுதா? ஓகே. In a tournament of chess having 150 entrants, a player is eliminated whenever he loses a match. ஓகேவா? ஸோ மேட்ச் லூஸ் பண்ணும்போது player is eliminated. It is given that no match results in a tie or draw. அப்போ கண்டிப்பா ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தங்க லூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் கண்டிஷன். ஸோ டைல இருக்காது. How many matches are played in the entire tournament ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 150 என்ட்ரன்ஸ் இருக்காங்களா? ஸோ 150, 148 இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, இன்னொருத்தங்க தோப்பாங்க. தோக்குறவங்க போயிடுவாங்க. இந்த ஜெயிக்கிறவங்களும் அடுத்து 147 இவங்களும் வந்து விளையாடுவாங்களா? புரியுதா? ஓகே. அப்புறம் இதுல ஒருத்தங்க வந்து தோக்குறவங்க போயிடுவாங்க, எலிமினேட் ஆயிடுவாங்க. ஜெயிக்கிறவங்க வந்து 146 பீப்புள் கூட விளையாடுவாங்க. ஓகேவா? அப்போ டோட்டலா எத்தனை மேட்ச் நடந்திருக்கும்? 2 இதுல ஒருத்தங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஸோ 2 இதுக்கு ஒரு மேட்ச் கணக்கு, ஒரு வின்னர் கணக்கு. ஓகேவா? அப்போ இங்க ஒரு மேட்ச் நடந்திருக்கு, மறுபடியும் இவங்க கூட இதாகிறாங்கன்னா செகண்ட் மேட்ச். ஓகேவா? அப்போ 2 இதுக்கு ஒரு மேட்ச், 3க்கு 2 மேட்சஸ், ஓகேவா? 4க்கு 3 மேட்சஸ் அப்படின்னா என்ன கணக்கு இது? அப்போ 150 மேட்சஸ்க்கு 1 தான் கம்மியாகும். 2னா 1, புரியுதா? 3னா 2, 4னா 3வது மேட்ச், புரியுதா? ஸோ அந்த மாதிரி அப்படின்னா டோட்டலா வந்துட்டு 149, 150 இருக்காங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு சேர்த்து எத்தனாவது மேட்ச்லயே முடிஞ்சிருக்கும்? அது ஒரு இது கம்மியா வரும். ஓகேவா? பின்னாடியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. 2 மேட்ச் அப்படின்னா அது 1ஆ மாறுதா? 3 மேட்ச் அப்படின்னா 2ஆ மாறுதா? அப்போ 2 1ஆ மாறுது, 3 2ஆ மாறுது, 4 வந்து 3ஆ மாறும் தேர்ட் மேட்ச். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பர் தான் கம்மியாகுது. அப்போ டோட்டலா 150 அப்படின்னா ஒரு இது கம்மி பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 149. புரிஞ்சுதா என்னன்ட்டு? அடுத்து, how many 3-digit natural numbers without repetition of digits are there such that each digit is odd and the number is divisible by 5? How many 3-digit number? 3-digit number without repetition, repeat ஆகக்கூடாது, அது such that each digit is odd. Oddனா வந்து என்னென்ன digits வரலாம்? 1, 3, 5, 7, 9 இதுல ஏதாச்சும் ஒன்று வரலாம். and the number is divisible by 5. number is divisible by 5னா கண்டிப்பா இந்த இடத்துல 5 தான் வரணும். புரியுதா? ஓகே. இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? பெர்முடேஷனா காம்பினேஷனா? உள்ளுக்குள்ள அரேஞ்ச் பண்றது, டிஃப்ரெண்டாக அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா பெர்முடேஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு 4% இருக்காங்க, 4 நம்பர்ஸ் இருக்கு, 2 பிளேஸ் இருக்குன்னா இது எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? 4p2. ஓகேவா? 4 நம்பர்ஸ் இருக்கு, 2 பிளேஸ் இருக்குன்னா 4p2 வேஸ்ட்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து 4p2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 into 3. சரிங்களா? 4 into 3 12. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா?
அதாவது இந்த 4 நம்பர்ஸை இந்த 2 பிளேஸில் நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறோன்னு தான் கொடுத்துருக்கு. புரியுதா? செலெக்ஷன் பண்ணுறோன்னா காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின். கன்சிடர் த கொஷின் அண்ட் 2 questions given below. ஓகே, இஸ் எக்ஸ் அண்ட் இன்டீஜர். சரிங்களா? இன்னும் 2 கொஷின் மட்டும் பார்த்து கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? இஸ் எக்ஸ் அண்ட் இன்டீஜர். ஸ்டேட்மெண்ட் 1, எக்ஸ் பை 3 இஸ் நாட் அன் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸுக்கு நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்க. 2ன்னு கொடுத்தோம்னா 2/3 இன்டீஜரா? இன்டீஜர்னா என்ன? இது பேசிக் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எடுத்திருக்கேன். இன்டீஜர்னா என்னன்ட்டு. என்ன? 0 +1 +2 +3 அந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா -1 -2 -3 அந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கிறது தான் என்னது? இன்டீஜர். ஓகேவா? ஸோ இது இன்டீஜரா? இல்லை. இது என்னது? ஃப்ராக்ஷனா ரேஷனல் நம்பர்ஸா? ரேஷனல் நம்பர். சரிங்களா? இதெல்லாம் ரேஷனல் நம்பரு. ஓகே, அப்போ இன்டீஜர் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக வரணும். இப்போ 2 நான் எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுத்தனா எனக்கு 2/3 இன்டீஜர் இல்லை. இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். சரிங்களா? இதே நான் இங்கே 6/3ன்னு போட்டேன்னா 2ன்னு வந்துருமா எனக்கு? அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது எனக்கு கரெக்டா? இஸ் நாட் அன் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். கரெக்டா? இது இன்டீஜராகவும் வரக்கு எனக்கு சான்ஸ் இருக்கா? புரியுதா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வருமா? வராது. புரிஞ்சுதா? ஏன்னா இது வந்து எக்ஸ் வந்து இன்டீஜர் அப்படின்னு, அது வந்து இன்டீஜரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 2/3 நான் எடுத்துக்கிறீங்க. 2ன்னு எடுத்தனா இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். கரெக்டு தான். இதே வந்து 6 நான் எடுத்தனா அது வந்து இன்டீஜரா எனக்கு மாறிடும். ஓகேவா? அப்போ ஒரு இதில் எனக்கு நாட்டன் வருது, ஒரு இதில் எனக்கு வரும்னு வருது. ஓகேவா? கொஷின் வந்து எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் தான் கிடைக்கணும். ஒன்றா எஸ் கிடைக்கல, இல்லை நோன் கிடைக்கலாம். புரியுதா? ஸோ இங்கே வந்து எனக்கு 2 பாசிபிலிட்டியுமே வரனால இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வராது. புரிஞ்சா? அடுத்தது 3x இஸ் அன் இன்டீஜர். ஸோ 3xக்கு வந்து என்ன போடலாம்? 3 × 1ன்னு எடுத்திங்கன்னா 3, இது இன்டீஜர் தான். இதே 3 × 5/3 3/5ன்னு எடுங்க. இது இன்டீஜரா? 5/3ன்னு எடுத்திங்கன்னா இன்டீஜராக வரும். ஆனால் 5/3 ஐ மீன் 3/5ன்னு எடுத்திங்கன்னா இன்டீஜராக வராது. புரியுதா? அப்போ இதுவுமே எனக்கு வராது. ஓகேவா? அந்த எக்ஸுக்கு இதுதான் கண்டிஷன்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. எந்த நம்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ எந்த நம்பர் ஃப்ராக்ஷனாக எடுத்திங்கன்னா, இல்லைனா ஏதோ ஒரு நம்பர் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்க்குறீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது அப்படின்னாவே அது வராது. புரிஞ்சா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? விச் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஏன்னா எக்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதை சொல்ல முடியும். புரியுதா? இது வந்து வெறும் ஃப்ராக்ஷன்ஸாக நீங்கள் எடுக்கக்கூடாது, வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அது இல்லாதனால சால்வ் பண்ண முடியாது. புரியுதா? ஏன்னா நீங்கள் ஃப்ராக்ஷனாகவும் எடுக்கலாம், இல்லை ஒரு நம்பராகவும் எடுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். த இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் சர்டன் ஐட்டம் வாஸ் 25%. மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா இந்த கொஸ்டின்? ஓகேவா? ஸோ 25%னா 100லேருந்து +25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 125. Then the price was decreased by 20%. இதுலேருந்து 20% டிக்ரீஸ் ஆகணும். 10%னா 12.5, 20%னா 25. ஸோ 25 கம்மி பண்ணோம்னா 100. அடுத்து தென் again increased by 10%. இதுலேருந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 110. சரிங்களா? வாட் இஸ் த ரிசல்டன்ட் இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ்? டோட்டலாக வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, 30 questions பார்த்தாச்சு. நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறத பார்த்து கிளாஸ் ஓவர்.